முதல்ல ஒபாமாவோட அவர்கள் பண்ணிக்கிட்ட ஒப்பந்தமே ஒரு 3 வருஷம் இழுத்தடிச்சு கடைசியில் பெரிய மனசு பண்ணி இறங்கி வந்து அந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி காலத்தை பெற்று அவர்களை வேண்டியதை பின்னாடி ரகசியமாக செஞ்சுருவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ தான் அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை தாக்கி அவர்களை இன்னும் பலவீனப்படுத்திட்டா கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி அவர் நினைக்கிறார் போல இருக்குது. ஏன்னா ஈரானிய தெருக்களில் டெத் டு அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு மரணம் அப்படின்ற முழக்கம் 47 ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கு. அதை அவர் சொல்லியிருக்கார், அவருடைய பேச்சிலேயே சொல்லியிருக்கார். அதனால் அவர் ஒரு பெரிய எதிரியாகத்தான் ஈரானிய அரசை பார்க்கிறார், ஈரானிய மக்களை அல்ல. அதனால் இந்த தாக்குதலை அவர் துவக்கியிருக்கார். இஸ்ரேல் அதை தாக்க ஆரம்பித்தது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர்கள் 2 பேரும் ஜென்ம பகைவர்கள். விட்டால் 2 பேரையும் அழிச்சிருவாங்க. அது நடக்கலை. இப்போது ட்ரம்ப்புடைய ஆதிக்கத்தில் அவர், நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கல, அதனால் நான் சொன்னதை நீங்கள் தீவிரமாக கவனமாக எடுத்துக்கலை. நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் பெரிய கெட்ட விளைவுகள் வரும்னு சொன்னேன், நீங்கள் அதை புரிஞ்சிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் இதை பண்ணிட்ட மாதிரி தெரியுது.